தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபுட்பால் வேர்ல்டு கப் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. நிறையா லோவர் ரேங்க் டீம்ஸ், பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து காம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாவே வந்து 40 டீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமாக நடக்க போகிற மேட்ச் இங்கிலாந்து அண்ட் குரோஷியாவை பற்றி நம்ம கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் நம்மோட இருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கப்பல். ஓகே, இப்போ இங்கிலாந்து அண்ட் குரோஷியா. இங்கிலாந்து வந்து வேர்ல்டு கப்பில் எல்லா வேர்ல்டு கப்பும் சூப்பர் டீம்னு சொல்லி தான் உள்ளே வர்றாங்க. குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல் வரைக்கும் போகிறாங்க. அதுக்கு மேலே போக முடியல, அவங்களால வெளியே வந்துடுறாங்க. பட் குரோஷியா வந்து லாஸ்ட் 2 வேர்ல்டு கப்ஸ் இது வரைக்கும் பண்ணாத அவங்க அவங்க ஹைட்டையும் ரீச் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஒரு வேர்ல்டு கப் 2018 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, 2022 செமிஃபைனல் போயிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஆவரேஜான டீம் தான். ஆக்சுவலாக இங்கிலாந்துலாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க அதை விட கொஞ்சம் கம்மியான டீம் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த வருஷம் இங்கிலாந்து அண்ட் குரோஷியா எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இங்கிலாந்து அண்ட் குரோஷியா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 2018 செமிஃபைனல் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து குரோஷியா வந்து எக்ஸ்ட்ரா டைமில் 2-1 ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட டீமாக தான் இருக்குது ரெண்டு டீமும். ஏன்னா 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆனால் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து இங்கிலாந்து எக்ஸப்ஷனாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது போக ஏன்னா குரோஷியா அந்த கோல்டு ஜென்ரேஷன் எப்படி ஃபைனல் வந்தாங்களோ 2018 அது அப்படியே ஃபேட் ஆகிட்டே வருது. முக்கியமான மிட்ஃபீல்டர்ஸை வந்து ஒவ்வொரு வேர்ல்டு கப்புமா ஒவ்வொருத்தரும் இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது இவான் ரக்கிட்டிஸ், மார்செலோ ப்ரோசோவிச் அவங்க 2 பேரும் இப்போ இல்லை. பட் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய பேர் பீட்டர் சுச்சிஸ், அந்த அப்புறம் யாஸ்கோ கார்டியால், அந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அது அந்த மேட்ச் இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து ஸ்டார்டிங் 11 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஃபோர்ட் இன் கோல். ரைட் பேக்ல வந்து ரீஸ் ஜேம்ஸ் இருப்பாரு. ரைட் சென்டர் பேக்ல எஸ்ரி கோன்சா, லெஃப்ட் சென்டர் பேக்ல மார்க் ஹேய், அதுக்கப்புறம் லெஃப்ட் பேக்ல நிக்கோ ரெய்லி, ரைட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல இது எலியட் ஆண்டர்சன், லெஃப்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல டெக்லான் ரைஸ், ரைட் விங்கர்ல புகாயோ சாகா, அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ஜூட் பெல்லிங்ஹாம், லெஃப்ட் விங்ல மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் ஆர் ஆண்டனி கார்டன். மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆண்டனி கார்டனுக்கும் வாய்ப்பு இருக்கு. சைக்கிள்ல ஹரிகேன். இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி இது பண்றாங்க. இது போக பெல்லிங்ஹாம் பதிலாக மார்கன் ராஜர்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் பெல்லிங்ஹாம் தான் எக்ஸ்பெக்டட். ஸோ இதான் வந்து அவங்க லைனப்பா இருக்கு. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான லைனப். 2 கிலோ டாக்டிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான லைனப்பா இருக்க போது. அது போக பெஞ்ச்லயும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அது இது குரோஷியா பாத்தீங்கன்னா அதே மாதிரி லிவக்கோவிச், குவார்டியால், மாட்ரிச், வயசாயிருச்சு. அந்த 80ல இருந்து இப்ப 8 இயர்ஸ் ஆயிருச்சு எல்லாத்துக்கும். ஸ்ட்ரைக்கர் இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா இது மேத்யூ கோசிஸ் மான்செஸ்டர் சிட்டில இருந்து இருக்காரு. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் 5 முக்கியமான பிளேயர் இருக்காங்க. அப்புறம் ஜோசிப் பிரெக்காலோ, அப்புறம் பயர்ன் முனிச் ஜோசிப் மாட்ரிச் வந்து சொல்ல போனா ஏஜ் தான். அவரே ஸ்டார்ட் பண்ணா எடுத்துருவாங்க ஒரு 60 மினிட்ஸ் இல்ல ஆஃப் டைம்ல. இல்ல செகண்ட் ஹாஃப் வந்தாருன்னா கடைசி 30 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ தான். கண்டிப்பா ஃபுல் டைம் விளையாட போறது இல்லைங்கிறது உறுதி. ஏன்னா முடியாது எப்படியோ. அந்த அளவு பிசிக்கல் 40 வயசுல கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ குவார்டியோல் இருக்காரு, லெஃப்ட் பேக் குவார்டியோல் தான் ஆடுவார் மேக்ஸிமம். ஸோ ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ குவார்டியோல் 2 பொசிஷன் ஆடலாம், லெஃப்ட் பேக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்கும் ஆடலாம். ஆனா இவர் லாஸ்ட் வேர்ல்டு கப்ல சென்டர் பேக் தான் ஆடினாரு. இதுல வந்து லெஃப்ட் பேக் ஆடுறாங்க. ஏன்னா சிட்டில அப்படி அவரு கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கும் அவரு இதாகி வருவாரு. அது போக என்னன்னா ரைட் பேக்ல ஸ்டானிசிஸ் இருக்காரு பயர்ன் முனிச்ல. ஒரு டீசென்டான டீம் தான். பட் கிளப்ல ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருக்கு. பட் கம்பைண்டா இது குரோஷியாக்கு எப்படி ஆடுவாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ரீசன்ட் ஃப்ரெண்ட்லிஸ்ல வந்து பெல்ஜியம் கூட 2-0 தோத்துருக்காங்க. சோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம மேட்ச்ல பார்க்கலாம். இது குரோஷியா அண்டர்டாக்ஸ் எல்லாம் இந்த மேட்ச்ல போறாங்க. சோ எப்படி இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் இந்த மேட்ச் சொன்ன மாதிரி தான், பிரேசில் மொராக்கோக்கு சொன்ன மாதிரி தான். இவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஜெயன்ஸ் 2 பேர் மீட் பண்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா எனர்ஜி சேவ் பண்ணி அவங்க பிரஸிங் டிலே பண்ணுவாங்க. மேபி 1 பிளேயர் சைக்கிள் கிராமரிஸ் மட்டும் பிரஸ் பண்ணுவாரு. இது பேசிக் டிஃபெண்டிங். ஏன்னா அவர் டோட்டம்ல லெஃப்ட் பேக்காகவும் விளையாடுறாரு, லெஃப்ட் விங் பேக்காகவும் விளையாண்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் டீப் லைங்கா இருப்பாரு லெஃப்ட் சைட்ல. ஏன்னா அந்த சைடு வந்து எப்படி அட்டாக்க ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற இதோட இருப்பாரு.
ஸோ அவர் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஜாஸ்தியாக ஹெல்ப் பண்ணுவார். ரைட் சைடில் அவங்க கொஞ்சம் இதுவாப்பாங்க. அப்புறம் இது இங்கிலாந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹை பிளாக் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரைஸ் வந்து முன்னாடி போய் விளையாடுவார், ஆண்டர்சனை பின்னாடி வச்சிருவாங்க 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில். அப்புறம் பெல்லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பாசஸ் போடுறது, கெயின் வந்து நம்பர் 9 விளையாடுவார். சூப்பராக பயன் மினிட்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க இது. அப்புறம் அது போக ராஷ்போர்டும் ட்ரிபிள் பண்ணக்கூடிய ஆளு. ஸ்லாக்கா கொஞ்சம் ஸ்லோ ட்ரிபிளர் தான், ஆனால் கார்னர் கிக்ஸ் செட் பீஸ் இது செட் ஆகக்கூடியது. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2 கோல் டிஃபரன்ஸ் கூட ஜெயிக்க இங்கிலாந்துக்கு வாய்ப்பு இருக்கு. 3-1 2-0 அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அது திடீர்னு சப்போஸ் செட் ஆகி குரோவேஷியா விளையாண்டாங்கன்னா தான் கஷ்டம். இது விளையாடுவாங்க. குரோவேஷியா ஜெயிக்கிறதுக்கு நான் 80 to 90% வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் பார்த்துருவோம். இங்கிலாண்டோடது எலைட்டான ஒரு அட்டாக்கிங் டேலண்ட் இருக்கு. கெயின் வந்து கோல் அடிப்பார், பிளே மேக்கிங் பண்ணுவார், ஃபால்ஸ் நைனாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாக்கா, கார்டன், ராஷ்ஃபோர்ட் இருக்காங்க விங்ஸில், நல்லா பேஸ் இருக்கு. ஸோ பெல்லிங்ஹாம் வந்து டிக்டேட்டராக இருக்க போறாரு. அதே மிட்ஃபீல்டு பேலன்ஸுமே நல்லா இருக்கு. ரைஸு, அதே மாதிரி பெல்லிங்ஹாம், இவங்கெல்லாம் வந்து மிட்ஃபீல்டில் வந்து நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். செட் பீஸ் த்ரெட் இருக்கு. இவங்க வந்து செட் பீஸில் வந்துட்டு ரொம்ப த்ரெட்டாக இருப்பாங்க. ஸ்டோன்ஸு, பர்னு, கேனு, குஹி எல்லாருமே வந்து ஸ்ட்ராங், ஏரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸு. ஸ்குவாட் டெப்த் நல்லாவே இருக்குது. வாட்கின்ஸ், ராஷ்ஃபோர்டு, ஈஸு, மதுகே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாண்டில் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ரைட் பேக்னு நினைக்கிறேன் அவரு. லிவர்மெண்டோக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு பதிலாக யார் வராங்க? லெஃப்ட் பேக்கு, ரைட் பேக் ரெண்டுமே ஆடுவார். இப்போ என்னன்னா ஸ்டோன்ஸ், கெய்ஹி இருக்காங்க. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, சரி சென்டர் பேக்கை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஒரு நல்ல பிளேயர் தான் செலவுபா, பட் வேர்ல்ட் கப் அளவுக்கு என்ன இது பண்ணுவாருன்னு தெரியல. 2 டிஃபென்சிவ்ல எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்குவாடை எடுத்தது இங்கிலாந்து ஹார்ன் பண்ணாலும் பண்ணும், சொல்ல முடியாது அது. சரி, வீக்னஸ்னு பார்த்தா ரிஷி ஜேம்ஸ் வந்து ஃபுல் ஃபிட்னஸ் இருக்குமான்னு தெரியல. ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரிஸ் அவருக்கு இருக்குது. அவருக்கு. டிஃபென்சிவ் கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி டிபெண்டன்ஸ் ஆன் கேன் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். டைம்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து இந்த காம்பாக்ட் டிஃபென்சிவ் டீம்ஸ் கிட்டலாம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. பிரேக்கிங் லோ பிளாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வீக் பாயிண்ட்ஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்னன்னா இப்ப எல்லாமே டிஃபெண்டர்ஸ் நல்லா ஹைட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஹெட்டிங்கு கைஹூ, எஸ்ரி கோன்சா வந்து நல்ல ஒரு இது இருக்கு. த்ரூ பால்ஸ்ல கொஞ்சம் வீக் ஆவாங்க. ஆனா இது குரோஷியாக்கு வந்து த்ரூ பால்ஸ் கூட மிட்ஃபீல்டர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. மாட்ரிச், கோவசிச் கூட அப்பப்போ போடக்கூடிய இதுதான். இதுல வந்து என்ன அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு வந்து குரோஷியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகும். அவரோட கேம் இருந்துச்சுன்னா இங்கிலாந்துக்கு டஃபாக வாய்ப்பு இருக்கு. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா இது கிராஸ் டீல் பண்றதுக்கு நல்லா இருக்காங்க இங்கிலாந்து. அது ஒரு ஸ்ட்ரென்த்தாவே வச்சுக்கலாம். இது ஹெட்டிங்லயே அது கிளியர் பண்ணிடுவாங்க கிராஸ் டீல் பண்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்ஃபோர்டு இருக்காரு, கீப்பர், ஒரு எக்ஸப்ஷனல் கீப்பர் இருக்காரு. வேற எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான டிஸ்அட்வான்டேஜோட தான் வர்றாங்க. அப்புறம் என்னன்னா இன்பிட்வீன் வந்து மிஸ்பாஸ் ஆகாம கரெக்டா இது ஹோல்ட் பண்ணி ஆகணும். என்னன்னா ரொம்ப நேரம் பொசிஷன் வச்சுட்டு உள்ள ஃபார்வர்ட் மூவ் இது அட்டாக்கிங் தேர்ட் போகும்போது வந்து அந்த டைம்ல மிஸ்பாசஸ் ஆகக்கூடாது. அது மிஸ்பாஸ் ஆச்சுன்னா குரோஷியா கவுண்டர் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப குரோஷியாவோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் லிவகோவிச் கோல் கீப்பர்ல இருக்காரு. நல்ல ஒரு ஹைட் 6'4" அந்த ஹைட் போன வருஷம் பாத்தீங்கன்னா பிரேசில் கூட மேட்ச் நிறுத்தினதே அவரு தான். 8 சேவ் கிட்ட நார்மல் டைம்லயே எடுத்தாரு. லிவகோவிச் ஒரு கீயா வராரு. அப்புறம் டிஃபென்சிவ்ல இது எல்லாம் கலிட்டா, காரார், இது குவார்டியோலா என்ன எப்படி பண்றாங்கன்னு ஒரு மேட்ச் பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். போன வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணி 3rd பிளேஸ் வாங்கினாங்க. ஆனா இப்ப பேரிங்ஸ் எல்லாம் மாறுது. வித் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாகுது அவங்களுக்கு. அப்புறம் மிட்ஃபீல்டு வந்து அப்படியே 8 வருஷத்துல மாறி இருக்கு நல்லாவே. கொஞ்சம் லோ குவாலிட்டி மிட்ஃபீல்டு ஆயிட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் குரோஷியாக்கு. இந்த லூகா மாட்ரிக்கு, கோவாக்கிக் வந்துட்டு 2 பேருக்கும் என்ன கொஞ்சம் வயசானாலுமே அந்த மிட்ஃபீல்டு பொசிஷனிங் வந்துட்டு ரொம்ப வச்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். குரோஷியா கிட்ட பொசிஷனிங் வந்துட்டு அவங்க கொஞ்சம் வச்சிருக்க. இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிட்ஃபீல்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பீட்டர் ஷுக்கிக்கும் இன்டர் மிலான்ல ஆடுறாரு. அவரும் நல்ல பிளேயர் தான். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்காங்க. லீக் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு பீட்டர். அந்த பிசிக்கலா எவ்வளவு தூரம் அவங்க இருப்பாங்கன்றது தெரியும்.
பார்க்கணும். என்னன்னா இங்கிலாந்து கண்டிப்பா பிரஸ் பண்ணுவாங்க. குரோஷியா அவ்வளோ இங்கிலாந்து வந்து இண்டிவிஜுவல் பிரஸ் இல்ல கவுண்டர் பிரஸ் டெஃபினட்டா பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க ஃபிட்டாவும் எல்லாம் இருக்கு. ஆனா குரோஷியானால இண்டிவிஜுவல் பிரஸ் தான் பண்ண முடியும். கவுண்டர் பிரஸ் பண்றது கஷ்டம் நான் ஃபீல் பண்றேன். எல்லாம் முன்னாடி போயிட்டு சப்போஸ் இங்கிலாந்து பிரஸ் பீட் பண்ணிட்டாங்கன்னா வந்துருவாங்க. ஸோ அப்ப அந்த கவுண்டர் பிரஸ் வந்து குரோஷியா எப்படி பீட் பண்ணுவாங்க, எப்படி பொசிஷனல் இன்டர்சேஞ்ச் பண்ணி பீட் பண்ணாங்கிறது தான் இந்த மேட்சோட டிசைடிங்காவே இருக்க போகுது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன ஏர்லியாவே வந்து கோல் விட்டுறக்கூடாது. ஒரு கோல் விட்டாங்கன்னா இன்னொரு கோலும் இங்கிலாந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. போடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவு அட்டாக் வந்து அவ்வளவு பயங்கரமாலாம் இல்ல. காம்பினேஷன் பிளே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரக்கிட்டிஸ், ப்ரோசோவிச், மாட்ரிச் சப்ஸ்டிடியூஷன்ல இவர் வருவாரு. சப்ஸ்டிடியூஷனுக்கு ஆள் இருக்கு, இதுல சப்ஸ்டிடியூஷனுக்கு ஆள் இல்ல. பெஞ்ச் கொஞ்சம் இருக்கு. ரொட்டேஷன் சூப்பரா பண்ணுவாங்க. ஒரே பிளேயர் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. மாறி மாறி அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல இருந்து ரைட் மிட்ஃபீல்ட் வருவாங்க. ஸோ இதனால கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆப்போனன்ட்ஸை. இந்த டைம் அப்படி ரொட்டேஷன் பண்ணாதனால பிரஸ்ஸை பீட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இப்போ வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு கிளாஸ் மிட்ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ தூரம் பொசிஷனல் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பெரிய பெரிய டோர்னமெண்ட் விளையாண்ட வேர்ல்டு கப்ஸ் 2 செமிஃபைனல் ஃபைனல் போயிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிஃபென்சிவ் ஆர்கனைசேஷனும் குவார்டியோல், ஸ்டானிசிக் வந்து குவாலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மென்டல் ரெசிலியன்ஸும் இவங்க கண்டிப்பாக இருக்குது. இவங்களை அசால்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 2 வேர்ல்டு கப் நல்லா இருந்திருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்லையும் அந்த டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்னஸ் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் வந்து ஏஜிங் கோர். ஸோ மாட்ரிச்சுக்கு 40 வயசு ஆச்சு, பெரிசிச்சுக்கும் வயசாயிடுச்சு. அதே மாதிரி பேஸ் அட்டாக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பேஸ் இவங்ககிட்ட ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கோல் ஸ்கோரிங் கன்சிஸ்டன்சி அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்குவாட் டெப்த் ரொம்ப கம்மி. ஆமா, ரைட்டா? எஸ். ஓகே, சரி. இப்போ இங்கிலாந்து குரோஷியால யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஸ்கோர் இருக்கும்? ஸ்கோர் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பிரேசில் மொரோக்கோ கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ அது 1-1 ட்ரா ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா 3-1 2-0 ரிசல்ட் இங்கிலாந்துக்கு ஃபேவரா. ஓகே, இங்கிலாந்துக்கு ஃபேவரா சொல்கிறீங்க. 2-0 இங்கிலாந்து 2 குரோஷியா 0 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்ப்போம் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மேட்சை நம்ம ரிவ்யூ பண்ணி இல்லை வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற முக்கியமான மேட்சை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.